அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் கலைராஜ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிலபஸ் ரிலேட்டடான அனைத்து டாபிக்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 கொடுத்துருக்கேன். அந்த பார்ட் 1 பார்ட் 2ஓட கண்டினியூஷன் தான் இது. இந்த பார்ட் 3ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, ஸ்டேட்ஸ், மாநிலங்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். மாநிலங்களை எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க, அதன் விரிவாக்கம் என்னென்ன, அது எப்படி ஈஸியாக நினைவு கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1948 தார் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஆரம்பித்தாங்க. எதுக்காக இந்த கமிட்டி அமைச்சாங்க அப்படின்னா, மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படின்ட்டு இந்த கமிட்டி அமைச்சாங்க. அது எப்போ அமைச்சாங்கன்னா 1948. அடுத்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லாங்குவேஜ் பேஸ்ட், அதாவது மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள். அடுத்து ரிலீஜியஸ் பேஸ்ட். அடுத்து ரேஸ் அப்படின்னா இனம் வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள். அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்டு, நிர்வாக வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள். மொத்தம் அப்படி 4 மாநிலங்கள், 4 வகையாக மாநிலங்கள் பிரிச்சிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் பேஸ்டு மாநிலங்கள் எது அப்படின்னா, தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு சுற்றி என்னென்ன மாநிலம் இருக்குது? கேரளா இருக்குது, ஆந்திர பிரதேஷ் இருக்குது, கர்நாடகா இருக்குது, தமிழ்நாடு. இது 4மே லாங்குவேஜ் பேஸ்டு ஸ்டேட்ஸ். எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நான் பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேசுகிறாங்க, அதனால் இது தமிழ்நாடு அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களும் லாங்குவேஜ் பேஸ்டாக பிரிச்சுருக்காங்க. அடுத்து ரிலீஜியஸ் பேஸ்டு எது பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, பஞ்சாப் மற்றும் ஹரியானா, இது ரெண்டுமே ரிலீஜியஸ் பேஸ்டாக பிரிச்சுருக்காங்க. இந்த பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஷார்ட்கட் பிஹெச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலீஜியஸ் பேஸ்டு பிரிக்கப்பட்ட மாநிலங்கள்லாம் பிஹெச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி பஞ்சாப், ஹெச் ஹரியானா. அடுத்து ரேஸ் அப்படின்னா இனம் வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள். இனம் வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் இந்தியாவில் எது அப்படின்னா, நாகாலாந்து, அஸ்ஸாம் மற்றும் மணிப்பூர். இது 3மே இனம் வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள். இந்த இனம் வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் நம்ம எப்படி நினைவுக்கு கொண்டு வருது அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் இருக்குது, NAM, நாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இனம் நாம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாம் எது அப்படின்னா, N நாகாலாந்து, A அஸ்ஸாம், M மணிப்பூரி. அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்டு, நிர்வாக வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் எது அப்படின்னா, தெலுங்கானா, ஆந்திரா. இது ரெண்டுமே இப்போ சமீபத்தில் நிர்வாக வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம். அடுத்து 1948 ஜேவிபி கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. இந்த ஜேவிபி கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்கள இந்த கமிட்டி எதுக்காக அமைக்கிறாங்கன்னா, மொழி வாரியான மாநிலங்களை பிரிக்கலாமா அப்படின்னு கேட்டு இந்த கமிட்டி அமைக்கிறாங்க. இவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க 1949. என்ன சப்மிட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இதில் மொழி வாரியான மாநிலங்களை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சப்மிட் பண்ணுறாங்க. இந்த ஜேவிபி கமிட்டியில் ஜேவிபி அப்படின்னா என்னென்னா, ஜே ஜவஹர்லால் நேரு, வி வல்லபாய் பட்டேல், பி பட்டாபி சித்தராமையா. இவங்க 3 பேர் இணைந்தது தான் இந்த ஜேவிபி கமிட்டி. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 1949 மொழி வாரியான மாநிலங்களை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 1952 என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மொழி வாரியான மாநிலங்களை பிரிக்கக்கூடாதுன்னு ஜேவிபி கமிட்டி சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பட்டாபி சித்தராமையா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற ஒருத்தர், இவர் காங்கிரஸை சேர்ந்தவர். இவர் ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சேர்ந்த ஒரு நபர். இவர் பேர் பொட்டி ஸ்ரீராமுலு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இறந்து போயிடுறாரு. எதுக்காக இறக்குறாருன்னா, மொழி வாரியான மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்ட்டு அந்த போராட்டத்தில் இவர் இறந்துறார். எப்போ 1952 1952 இறந்துறார். இதை தொடர்ந்து இவர் இறந்தது காரணம் காட்டி 1953 1953 ஆந்திராவை செப்பரேட் பண்ணுறாங்க. ஆந்திரா தான் இந்தியாவிலே பிரிக்கப்பட்ட முதல் லாங்குவேஜ் பேஸ்டு ஸ்டேட். முதல்ல பிரிக்கப்பட்ட மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்டால் நம்ம ஆந்திரா அப்படின்னு கொடுக்கணும். எப்போனா 1953. அடுத்து 1953 இன்னொரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி பேர் ஃபசல் அலி கமிட்டி. இந்த ஃபசல் அலி கமிட்டியில் 3 பேர் இருக்காங்க. அது யார் அப்படின்னா, ஃபசல் அலி, பானிக்கர், குன்ஸ்ரு, 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
இவங்க வந்து திருப்பியும் வந்து மொழி வாரியான மாநிலங்களை பிரிக்கலாமா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சப்மிட் பண்ணுறாங்கன்னா, லாங்குவேஜ் பேஸ்ட் ஸ்டேட்டை வந்து பிரிக்கலாம் அப்படின்ட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க ரிப்போர்ட். இப்போ இந்த ஃபசல் அலி, பனிக்கர், குன்ஸ்ரு இவங்க 3 பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எஃப்பிகே ஃபசல் அலினாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது பிகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எஃப் வந்து ஃபசல் அலி, பி வந்து பனிக்கர், குன்ஸ்ரு வந்து கே, எஃப்பிகே ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க கமிட்டிக்கு அப்புறமா 1955 செப்டம்பர் மாதம் என்ன நடந்தது அப்படின்னா, இதே ஃபசல் அலி கமிட்டி வந்து லாங்குவேஜ் பேஸ்ட் ஸ்டேட் வந்து பிரிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எப்போ சொன்னாங்க, அவங்க ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க, 1955 வந்து இவங்க வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து வந்தது. மாநிலங்களை திரும்ப வந்து கொண்டாடுறது. என்னென்ன ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னா, இப்போ வந்து பிரின்சி ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி வந்து இப்போ பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருக்கும்போது மாநிலங்கள் நிறைய மாநிலங்களில் வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் அல்லாத சில மாநிலங்கள் ஆண்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாண்டிச்சேரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவங்களாம் வந்து வேறு ஆண்டுட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேட்ஸில் வந்து பிரின்சி ஸ்டேட்ஸாக வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இருந்தது. அந்த பிரின்சி ஸ்டேட்டை வந்து திரும்பி வந்து மாநிலமாக கொண்டு வரதுக்காக அமைக்கப்பட்டது தான் அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். எப்போது 1956. அடுத்து 1960. இந்த 1960 மொத்தம் வந்து 14 ஸ்டேட்ஸ் வந்து இருந்தது. 1960 14 ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தது. 1980 15வது இணைக்கப்பட்ட மாநிலம் எது, நம்மளுடைய குஜராத். அடுத்து ஒரு ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து மொத்தம் வந்து என்னென்ன ஸ்டேட் இருக்குது, அந்த ஸ்டேட் எப்படிலாம் பிரிச்சுருப்பாங்க, அந்த அமைச்சப்பட்ட கமிட்டியில் என்னென்ன கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டி இயர் வைஸாக நான் வந்து கொடுத்துருக்கேன். 48, 49. 48 வந்து தார் கமிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்கட் வந்து எப்படின்னு நம்ம சொல்லிடுறேன். 48க்கு அப்புறம் 49 வரும், 52க்கு அப்புறம் 53 வரும், 55க்கு அப்புறம் 56 வரும். இங்கே வந்து உடனே வராது, 60க்கு அப்புறம் 80 வரும். இதை நான் வச்சுக்கோங்க. 48, 49, 52, 53, 55, 56, 60, 80. இது உண்டான ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, 49க்கு அப்புறம் 50 வராது, 51 வராது, ரெண்டு விட்டுட்டு 52, 53 வரும். அதுக்கப்புறம் அந்த 53க்கு அப்புறம் 54 வராது, அதுக்கப்புறம் 55, 56 வரும். இது வந்து நான் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 1, இங்கே வந்து 2, இங்கே 1 விட்டுருக்குப்பாங்க, இங்கே 2 வந்து விட்டுருக்கும். இந்த 48, 49 வந்து நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 48 வந்து ஜேவிபி கமிட்டின்னு பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி அதே 48 வந்து தார் கமிட்டியும் இருக்கும். அப்போ வந்து இந்த 48 வந்து 2 இயர் இருக்குது, 2 கமிட்டி அவங்க ஒரே இயரில் அமைச்சிருக்காங்க. தார் கமிட்டி மட்டும் ஜேவிபி கமிட்டி. அடுத்து இந்த 52 வந்து ஒருத்தர் வந்து இறந்துருவார், அவர் பேர் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு, அந்த 52. அப்புறம் இந்த 53 வந்து ஆந்திரா வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க. அப்போ 48, 49, 52, 53. அதே 53ல் ஃபசல் அலியும் கமிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போ 52, 53 வந்துடுச்சு. அடுத்து 55. இந்த 55க்கு 56, அடுத்து 60, 80. இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கலில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 1. ஆர்டிகல்ஸ் மொத்தம் வந்து 12 பார்ட் இருக்குது. மொத்தம் 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆர்டிகல்ஸ் வந்து எளிமையாக அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. முக்கியமான சில டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மற்றும் V.A.Oக்கு தேவையான முக்கியமான ஆர்டிக்கல் தான் நான் கொடுத்துருக்கேன். அதோடைய ஷார்ட்கட்டும் கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1. இந்த பார்ட் 1 என்ன அப்படின்னா, இந்தியா அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், இந்தியா மற்றும் அதன் எல்லைகளும் பற்றி சொல்லக்கூடியது. இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்தியாவோட எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பார்ட் 1. ஓகேங்களா? இதில் வந்து மொத்தம் 4 ஆர்டிக்கல் வந்து வச்சுருக்காங்க. இந்த 4 ஆர்டிக்கல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, பாரத் ஆர் இந்தியா, பாரத தேசம் அல்லது இந்தியா. இந்தியாவை எப்படி சொல்லுவான், இந்தியாவுன்னு சொல்லலாம், பாரதம் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய இந்தியாவுடைய நேம், இந்தியாவில் இருக்கக்கூடிய டெரிட்டரி, அப்புறம் இந்தியாவுடைய யூனியன், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 1. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, மெர்ஜ் ஆர் ரிமூவல் ஆஃப் டெரிட்டரிஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்,
இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லைகள் அது எல்லைகளை வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறது, இணைக்கிறதும், பெரிய பெரிய மாநிலங்களோட எல்லைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இணைக்கிறதும், அப்புறம் அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய டெரிட்டரியை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது, இது ரெண்டுமே சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 2. அடுத்து 3, ஆர்டிக்கல் 3 எதை பற்றி சொல்லுதுன்னா, இந்தியாவில் ஒரு புதுசாக ஒரு மாநிலங்கள் அமைக்கிறாங்க, ஒரு நியூ ஸ்டேட் அமைக்கிறாங்கன்னா அந்த நியூ ஸ்டேட்டோடைய பவுண்டரிஸ் வந்து நம்ம ஆல்டர் பண்ணுறது, இப்போ பவுண்டரிஸ் வந்து அதிகமாக பண்ணுறது இல்லை வந்து சுருக்கிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடியது. அப்புறம் வந்து அந்த மாநிலத்தோடைய பெயரை வந்து மாற்றுறது, மாநிலத்தோடைய பெயர் மாற்றுறது, மாநிலத்தோடைய எல்லைகளை வந்து விரிவாக்குறது, சுருக்கிறது, இது எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 4 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய 3 ஆர்டிக்கலுக்கும் எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த ஆர்டிக்கல் 4. மேலே இருக்கிற 3 ஆர்டிக்கலுக்கும் ஆர்டிக்கல் 1, ஆர்டிக்கல் 2, ஆர்டிக்கல் 3 இதுக்கு 3க்குமே எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கல் 4. அடுத்து வந்து இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப். பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப், நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் வந்து சொல்லக்கூடியது தான் நான் பார்ட் 2. இதில் வந்து மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல, ஏன்னா இது முக்கியம் கிடையாது. இந்த சிட்டிசன்ஷிப்பில் எந்தெந்த இயரில் வந்து சேஞ்சஸ் எல்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். 1986, 1992, 2003, 2005, 2015 இத்தனை ஆண்டுகளில் வந்து சிட்டிசன்ஷிப்பில் வந்து சேஞ்சஸ் வந்து மேற்கொண்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ் இருக்காங்க இல்லையா, இந்தியாவிலேருந்து போய் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, இல்லை வெளிநாட்டிலே வந்து க்ரீன் கார்டு வாங்கிட்டு அங்கேயே இருக்கிறவங்க வந்து இந்தியாவில் வந்து ஓட்டு போடலாம். ஆனால் வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ண முடியாது, எலெக்ஷன் வந்து நிற்க முடியாது. அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பியும் வந்து பார்ட் 1 பார்க்கலாம். பார்ட் 1 எதை பற்றி சொல்லுதுன்னா, இந்தியா மற்றும் அதன் எல்லைகளையும் பற்றி சொல்லக்கூடியது பார்ட் 1. இதில் வந்து ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரை சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது, இந்தியா உடைய பெயர் மாற்றம், அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ் பற்றி சொல்லக்கூடியது வந்து ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 2 எதை சொல்லுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது, இந்தியாவில் இருக்கக்கூடிய டெரிட்டரியை வந்து சேர்க்கறது, ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லைகளை வந்து மெர்ஜ் பண்ணுறது, இல்லை ரிமூவ் பண்ண பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பேர்களோட மாற்றம், அப்புறம் இந்தியாவில் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பவுண்டரிஸ், அதனுடைய எல்லைகளை உடைய மாற்றம் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 4 என்ன சொல்லுது, இந்தியா மேலே இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 1லேருந்து ஆர்டிக்கல் 3 வரையும் எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 4. இப்போ பார்ட் 2ல் என்ன பார்த்தோம், சிட்டிசன்ஷிப் பார்த்தோம். சிட்டிசன்ஷிப்பில் வந்து மொத்தம் 5லேருந்து 11 ஆர்டிக்கல் இருக்குது. இதில் வந்து 1986, 1992, 2003, 2005, 2015 இந்த இயர்ஸில் சிட்டிசன்ஷிப் வந்து மாற்றம் மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இயர்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இது ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 62355, 62355, 62355 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 வந்து இந்த கடைசியில் இருக்கக்கூடிய 6, இந்த 2, இந்த 3, இந்த 5, இந்த 5, அப்போ 62355 வந்துடுச்சு. இந்த இயர் வந்து இயரோட கடைசி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து 8 வரும், அப்புறம் 9 வரும், அப்புறம் 00 வரும், அப்புறம் 1 வரும், இவ்வளோ தான் முடிஞ்சுது. இது வந்து 1986, 1992, 2003 அப்படின்னு பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில குறிப்புகள்லாம் வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிசன்ஷிப்னா என்ன, ஆர்டிகல்ஸ் என்ன, முக்கியமான சில ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். அப்புறம் இந்த மாநிலங்களில் முக்கியமான சில கமிட்டிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். தார் கமிட்டி பார்த்தோம், ஜேவிபி கமிட்டி பார்த்தோம். அப்புறம் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு ஏன் இறந்தார், 1953 ஆந்திரா வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்தது மொழிவாரியான மாநிலம். அடுத்து 1953 ஃபசல் அலி கமிட்டி பார்த்தோம். 1955 வந்து ஃபசல் அலி கமிட்டி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுது மொழிவாரியான மாநிலங்கள் பிரிக்கலான்ட்டு. 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 1960 14 மாநிலமாக இருந்தது. 1980 15வது மாநிலமாக குஜராத் இணைக்கப்பட்டது. ஸ்டார்கெட் வந்து 48, 49, 52, 53, 55, 56, 60, 80 அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில இந்தியன் பாலிட்டி வந்து பார்த்தோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் 4 வந்து பார்க்கலாம். இது வந்து அதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.